நேசிக்கும் தொழில் முனைவோர்களே வணக்கம். ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி வர்ற மிகப்பெரிய கேள்வி என்னதுன்னா, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா, எது நல்லது அப்படிங்கிறது தான். ரெண்டுமே தனி சட்ட அங்கீகாரம், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு, நிரந்தர தொடர்ச்சி அப்படிங்கிற நவீன வணிக கட்டமைப்புகள். ஆனா உங்களோட தேவைக்கு எது பொருந்தும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்எல்பி வெர்சஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஒரு முழுமையான ஒப்பீட பார்ப்போம் வாங்க. எல்எல்பியா பிரைவேட் லிமிடெடா, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட கவரும், எது வரியில சேமிப்பு தரும்? இந்த குழப்பம் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக. முதல்ல அடிப்படையான அறிமுகத்தை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட அடிப்படை. இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட வரையறை என்னதுன்னா, கம்பெனிகள் சட்டம் 2013 கீழே பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். இது தனி சட்ட அங்கீகாரம் பெற்றது. இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னதுன்னா, குறைஞ்சபட்சம் 2 இயக்குனர்கள் 2 பங்குதாரர்கள் தேவைப்படுவாங்க. அதிகபட்சமா 200 பங்குதாரர்கள் வரைக்கும் இருக்கலாம். அதுல ஒருத்தராவது இந்தியாவில வசிப்பவரா இருக்க வேண்டும். அவங்க குறைஞ்சபட்சம் 182 நாட்கள் இருக்கணும். அவங்களோட பங்குகளை பயன்படுத்தி மூலதனம் திரட்டலாம். இது யாருக்கு ஏத்தது அப்படின்னா, அதிவேக வளர்ச்சி, வெளிநாட்டு முதலீடு, விபி இல்லைனா பிஇ நிதி திரட்ட விரும்பும் ஸ்டார்ட் அப்புகள் இதை தொடங்கலாம். அடுத்தது எல்எல்பியோட அடிப்படையை பார்க்கலாம் வாங்க. எல்எல்பியோட வரையறை என்னதுன்னா, எல்எல்பி சட்டம் 2008 கீழே பதிவு செய்யப்படும் கட்டமைப்பு. பார்ட்னர்ஷிப்போட நெகிழ்வுத்தன்மையும் கம்பெனியோட வரையறுக்கப்பட்ட பொறுப்பையும் இணைத்ததுதான் இந்த எல்எல்பி. இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னதுன்னா, இந்த எல்எல்பிக்கு குறைஞ்சபட்சம் 2 டெசிக்னேட் பார்ட்னர்ஸ்கள் தேவைப்படுறாங்க. இந்த எல்எல்பில பார்ட்னர்ஷிப்போட எண்ணிக்கைகளுக்கு அதிகபட்ச வரம்பு இல்ல. ஒரு டெசிக்னேட் பார்ட்னராவது இந்தியாவில வசிப்பவரா இருக்க வேண்டும். எல்எல்பில பங்குகளை வெளியிட முடியாது. இதுல பார்ட்னர்களோட பங்களிப்பும் கடன்கள் மட்டும்தான். இது யாருக்கு ஏத்தது அப்படின்னா, ப்ரொஃபஷனல் சர்வீஸ் நிறுவனங்களுக்கும், கன்சல்டிங், அப்புறம் கட்டுமானம், அப்புறம் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு இது பொருந்தும். இப்ப ஆழமான பகுப்பாய்வை பார்ப்போம். நன்மைகளையும் தீமைகளையும் பத்தி தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட நன்மைகள். முதல்ல முதலீட்டாளர்களை கவரும் சக்தி. இதுதான் ரொம்ப பெரிய பலம். ஏஞ்சல் இன்வென்டர்ஸ், பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனங்கள் எல்லாருமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை தான் விரும்புவாங்க. ஏன்னா பங்குகளை எளிதா வெளியிடலாம். முதலீட்டுக்கு தெளிவான சட்ட கட்டமைப்பு இருக்குது. ரெண்டாவது இஎஸ்ஓபி, திறமையாளர்களை கவரும் ஆயுதம். உங்களோட ஊழியர்களுக்கு பங்கு விருப்பங்கள், அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வழங்க முடியும். இது உயர் திறமையாளர்களை ஈர்க்கறக்கும் தக்க வைக்கிறக்கும் சிறந்த கருவி. மூணாவது உயர்ந்த நம்பகத்தன்மை. வங்கிகள், பெரிய வாடிக்கையாளர்கள், அரசு டெண்டர்கள் எல்லாத்துலயும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அதிக மதிப்பு இருக்கு. நிறுவனம் பதிவு செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வரும்போது பிரைவேட் லிமிடெட் தான் முதலிடம் பிடிக்கும். நாலாவது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திட்டங்கள். ஸ்டார்ட் அப் டிஎன் டான்சிம் மாதிரியான தமிழக அரசோட ஸ்டார்ட் அப் திட்டங்கள்ல பதிவு செய்யறதுக்கு பிரைவேட் லிமிடெட் எல்எல்பி ரெண்டுக்குமே தகுதி இருந்தாலும் முதலீட்டு நிதி வாங்குறதுக்கு பிரைவேட் லிமிடெட் தான் சிறந்தது. அஞ்சாவது வெளிநாட்டு முதலீடு. எஃப்டிஐ விதிகளின் கீழே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை எளிதா சேர்க்கலாம். கூகுள் இந்தியா, அமேசான் செல்லர் சர்வீஸ் மாதிரியான நிறுவனங்கள் இந்த கட்டமைப்புல தான் இயங்குது. ஆறாவது குறைந்த கார்ப்பரேட் வரி. புதிய வரி முறைய தேர்வு செஞ்சா 22% மட்டும்தான் கார்ப்பரேட் வரி. ஆனா எல்எல்பிக்கு 30% வரைக்கும் நிலையான வரி இருக்கு. அடுத்து பிரைவேட் லிமிடெடோட தீமைகளை பார்ப்போம். முதல்ல அதிக இணக்க சுமை. வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 4 குழு திட்டங்கள், வருடாந்திர பொதுக்கூட்டம், ஆர்ஓசியில ஆண்டறிக்கை தாக்கல், கட்டாய தணிக்கை, இது எல்லாமே கட்டாயமானது. ரெண்டாவது அதிகமான பதிவு செலவு. அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனத்துக்கு ஏத்த ஸ்டாம்ப் டியூட்டி, அப்புறம் பதிவு கட்டணம் அதிகம். சின்ன அளவுல தொடங்குறவங்களுக்கு இது சுமையாயிருக்கும். மூணாவது சிக்கலான நிர்வாகம்.
இயக்குனர் குழு, நிமிடங்கள் பதிவு, பங்கு பதிவீடு அப்படின்னு எல்லாத்துக்குமே முறையான அப்புறம் சிக்கலான நிர்வாக அமைப்பு தேவைப்படுது. 4வது, பங்கு பரிமாணத்துக்கு கட்டுப்பாடு. பங்குகளை சுதந்திரமா பரிமாற்றம் செய்ய முடியாது. இது நிறுவனங்களோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அடுத்தது, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அதாவது LLPயோட நன்மைகளை பத்தி பார்ப்போம். முதல்ல, குறைந்த இணக்க சுமை. LLPக்கு பிரைவேட் லிமிடெட் மாதிரி கடுமையான இணக்கங்கள் இல்ல. வருஷ விற்பனை ரூபாய் 40 லட்சத்துக்கு மேல இல்லைனா பார்ட்னர்களோட பங்களிப்பு ரூபாய் 25 லட்சத்துக்கு மேல இருந்தா மட்டும்தான் கட்டாயமா தணிக்கை தேவைப்படுது. வருஷத்துக்கு 2 படிவங்கள், அதாவது ஃபார்ம் 8ம் ஃபார்ம் 11ம் தாக்கல் செஞ்சா போதும். 2வது, குறைந்த பதிவு செலவு. பிரைவேட் லிமிடெட் கூட ஒப்பிடும்போது LLP பதிவு மலிவானது. குறைந்த ஸ்டாம்ப் டியூட்டி, குறைந்த பதிவு கட்டணம். 3வது, நெகிழ்வான நிறுவனம். இயக்குனர் குழு, கட்டாய கூட்டங்கள் மாதிரியான முறையான அமைப்புகள் இல்ல. பார்ட்னர்களே நேரடியா வணிகத்தை நிர்வகிக்கலாம். குடும்ப வணிகங்களுக்கும் நண்பர்கள் சேர்ந்து நடத்தும் தொழில்களுக்கும் ரொம்பவே பொருத்தமானது. 4வது, வரித்திறன். LLPல லாபத்தை பார்ட்னர்களே பிரிச்சு அவரவர் தனிநபர் வருமான வரியில சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாம பார்ட்னர்களுக்கு ஊதியம், மூலதனத்துக்கான வட்டி எல்லாமே LLPக்கு செலவா கழிக்கப்படும். அதனால அதிக லாபம் எடுக்கும். சர்வீஸ் நிறுவனங்களுக்கு வரித்திறன் அதிகம். 5வது, பார்ட்னர்களின் பாதுகாப்பு. ஒரு பார்ட்னரோட தவறுக்கு மற்ற பார்ட்னர்கள் பொறுப்பாக மாட்டாங்க. ஒவ்வொருவரோட பொறுப்பும் அவங்களோட பங்களிப்பு வரை மட்டும்தான். 6வது, நிரந்தர தொடர்ச்சி. ஒரு பார்ட்னர் வெளியேறினாலோ இல்ல இறந்தாலோ LLP தொடர்ந்து இயங்கும். இதுக்கு LLP ஒப்பந்தத்துல விதிகள் இருக்கணும். அடுத்தது, LLPயோட தீமைகளை பத்தி பாப்போவாங்க. முதல்ல, பங்குகளை வெளியிட முடியாது. இதுவே LLPயோட மிகப்பெரிய குறைபாடு. வெஞ்சர் கேபிட்டல்கள், ஏஞ்சல் இன்வெஸ்டர்கள் LLPல முதலீடு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களால பங்குகளை வாங்க முடியாது. பார்ட்னராகத்தான் சேர முடியும். இது முதலீட்டாளர்களுக்கு ஏற்றது அல்ல. 2வது, அதிக வரி விகிதம். LLPயோட லாபத்தின் மீது 30% நிலையான வரி இருக்கு. இதுவே பிரைவேட் லிமிடெட்ல 22% வரி விகிதம் இருக்கிறதுனால அதிக லாபம் இருக்கிற நிறுவனங்களுக்கு பிரைவேட் லிமிடெட் சிறந்தது. 3வது, ESOP வழங்க முடியாது. உங்களோட ஊழியர்களுக்கு பங்கு விருப்பங்கள், அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வழங்க முடியாது. அதனால உயர் திறமையாளர்களை தக்க வைப்பது கடினம். 4வது, வளர்ச்சிக்கு சவால். அதிவேக வளர்ச்சி, பல சுற்று முதலீடுகள், பொது நிறுவனங்கள் மாற்றம், இந்த மாதிரியான இலக்குகள் இருந்தா LLP தடையாயிருக்கும். 5வது, சந்தை நம்பகத்தன்மை. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட ஒப்பிடும்போது சர்வதேச வாடிக்கையாளர்கள், பெரிய வங்கிகள் மத்தியில LLPக்கு கொஞ்சம் குறைவான நம்பகத்தன்மை தான் இருக்கு. அடுத்தது, பதிவு செய்யும் முறையையும் அதோட செலவையும் ஒப்பிட்டு பார்ப்போம். முதல்ல, பிரைவேட் லிமிடெடா பதிவு செய்யறதுக்கான செயல்முறையை பார்ப்போம். முதல்ல, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட் வாங்கணும். 2வது, இயக்குனர் அடையாள அட்டை எண், அதாவது DAN வாங்கணும். அப்புறம் SPICE, அது கூடவே படிவம் மூலமா நிறுவன பெயர் முன்பதிவு இல்லைனா பதிவு விண்ணப்பம் செய்யணும். 4வது, MOA அப்புறம் AOA தயாரிச்சு இணைக்கணும். 5வது, ROC சென்னையில ஒப்பந்தம் வாங்கணும். 6வது, சான்றிதழ் வாங்கணும். அதுக்கு 7 to 15 நாட்கள் ஆகும். இதுக்கான செலவு மதிப்பீட பார்த்துருவோம். DAC வாங்கிறதுக்கு ஒவ்வொரு இயக்குனருக்கும் ரூபாய் 2500 இருந்து 3000 வரைக்கும் செலவாகும். அப்புறம் பெயர் முன்பதிவுக்கு 1000 ரூபாய் கட்டணும். அப்புறம் பதிவு கட்டணத்துக்கு பங்கு மூலதனம் பொறுத்து ரூபாய் 5000 இருந்து ரூபாய் 15000க்கும் அதிகமாகவும் வரலாம். அடுத்து, ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கறதுக்கு அவங்களோட பங்கு மூலதனம் அப்புறம் மாநிலத்தை பொறுத்து ரூபாய் 135 இருந்து ரூபாய் 15020 ரூபா வரைக்கும் செலவாகும். அப்புறம் ப்ரொஃபஷனல் கட்டணம் ரூபாய் 2000 இருந்து 10000 வரைக்கும் ஆகலாம். இப்ப LLP பதிவு செய்யறதுக்கான செயல்முறையை பார்ப்போம். முதல்ல, டெசிக்னேட்டட் பங்குதாரர்களுக்கு DAC வாங்கணும். அப்புறம் DPIN, அதாவது டெசிக்னேட்டட் பார்ட்னர்கள் அடையாள எண் வாங்கணும்.
இது டிஐஎன் மாதிரி தான். அப்புறம் எல்எல்பி பெயர் முன்பதிவு செய்யணும். அப்புறம் FILLIP அதாவது ஃபார்ம் ஃபார் இன்கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் படிவம் தாக்கல் செய்யணும். அடுத்தது எல்எல்பி ஒப்பந்தம் தாக்கல் செய்யணும். அப்புறம் சான்றிதழ் வாங்குறதுக்கு 5ல இருந்து 15 நாட்கள் தேவைப்படும். இதுக்கான செலவு மதிப்பீடு என்னதுன்னா, டிஎஸ்சி வாங்குறதுக்கு ஒவ்வொரு பார்ட்னருக்கும் ரூபாய் 2500ல இருந்து 3000 வரைக்கும். அப்புறம் பெயர் முன்பதிவு செய்யறதுக்கு ரூபாய் 200. பதிவு கட்டணம் மூலதனத்தை பொறுத்து குறையும். அப்புறம் எல்எல்பி ஒப்பந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்கு மாநிலத்தை பொறுத்து, அப்புறம் ப்ரொஃபஷனல் கட்டணத்துக்கு ரூபாய் 2000ல இருந்து 6000 வரைக்கும் செலவாகும். இதோட முடிவு என்னதுன்னா, எல்எல்பி பதிவு மலிவானது அப்புறம் எளிமையானது. இப்ப எது உங்களுக்கு நல்லதுன்னு முடிவெடுக்கலாம். அதுக்கு நாங்க வழிகாட்டுறோம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்போ உங்களுக்கு ஏற்றதா இருக்கும் அப்படின்னா, வெஞ்சர் கேபிட்டல் இல்லைனா ஏஞ்சல் இன்வெஸ்டர் முதலீடுகள் திட்டமிடாம இருந்தாலோ, வெளிநாட்டு முதலீடு பெற விரும்பினாலோ, ESOP மூலமா திறமையானவர்களை கவர திட்டமிட்டாலோ, அதிவேக வளர்ச்சி, பல சுற்று முதலீடு, IPO மாதிரியான பெரிய இலக்குகள் இருந்தாலோ, வங்கிகள், பெரிய வாடிக்கையாளர்கள், உயர் நம்பகத்தன்மை தேவைப்பட்டாலோ, ஆட்டோமேட்டிவ், மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி மாதிரியான துறைகள்ல இருந்தாலோ உங்களுக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் சிறந்தது. இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கான எடுத்துக்காட்டுகள் என்னதுன்னா, பிளிப்கார்ட், ஓலா, ஜூம் மாதிரியான ஸ்டார்ட் அப்களும், வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்களோட பிரான்ச்சை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதும். இப்ப எல்எல்பி யார் யாருக்கு ஏற்றது அப்படின்னு பார்ப்போவாங்க. ப்ரொஃபஷனல் சர்வீஸ் நிறுவனங்கள், அதாவது சட்ட ஆலோசகர்கள், CA கன்சல்டன்ட்ஸ், ஆர்கிடெக்சர் இவங்களுக்கும், அப்புறம் குடும்ப வணிகங்கள், நண்பர்கள் கூட சேர்ந்து செய்யும் சிறு வணிகங்களுக்கும், சுயநிதி மூலமா வளர விரும்புறவங்களுக்கும், வெளிநாட்டு முதலீடு தேவையில்லாதவங்களுக்கும், குறைந்த இணக்க சுமையில எளிமையான நிர்வாகத்துல நம்பிக்கை உள்ளவங்களுக்கும், அதிக லாபத்தை பார்ட்னர்களுக்கு பகிர்ந்து வரி சேமிக்க விரும்புறவங்களுக்கும் இந்த எல்எல்பி தான் சிறந்தது. இந்த எல்எல்பிக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, KPMG இந்தியா, EY இந்தியா அதாவது சர்வீஸ் துறை, சிறிய கட்டுமான நிறுவனங்கள், அப்புறம் வடிவமைப்பு ஸ்டுடியோக்கள், இது எல்லாமே எல்எல்பியோட எடுத்துக்காட்டுகள். இப்ப தமிழ்நாட்டோட சிறப்பு தகவல்களை பார்ப்போவாங்க. தமிழ்நாட்டுல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதிவு செய்யறதுனால கிடைக்கிற சிறப்பு நன்மைகளை பார்ப்போவாங்க. தமிழ்நாடு இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதாரம். தமிழ்நாடோட GDP ரூபாய் 27 லட்சம் கோடி. சென்னையில மட்டும் 51% புதிய நிறுவன பதிவுகளை கொண்டிருக்கு. ஸ்டார்ட் அப் TN அப்புறம் டான்சிங் திட்டங்கள் மூலமா மானியம், ஊக்கத்தொகை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரியான நகரங்கள்ல வளர்ந்து வரும் ஸ்டார்ட் அப் சூழலும் இருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டுல எல்எல்பி பதிவு செய்யறதுனால கிடைக்கிற சிறப்பு நன்மைகளை பார்ப்போவாங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கொள்கையின் கீழே எல்எல்பிக்கு அங்கீகாரம் இருக்குது. அரசு டெண்டர்கள்ல பங்கேற்க தகுதி கிடைக்கும். சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கு ஏத்த மாதிரியான குறைந்த இணக்க செலவு, உள்ளூர் வணிகங்களுக்கு எளிமையான பதிவு செயல்முறை. இப்ப அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகளை பார்ப்போவாங்க. முதல்ல, என்கிட்ட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிதி அமைக்க முன் வந்தாங்க, எல்எல்பில முதலீடு செய்யலாமா? இந்த கேள்விக்கான பதில் என்னதுன்னா, பொதுவா வெஞ்சர் கேபிட்டலிஸ்டுகள் எல்எல்பில முதலீடு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களால பங்குகளை வாங்க முடியாது, பார்ட்னராகத்தான் சேர முடியும். பிரைவேட் லிமிடெட தேர்வு செய்யுங்க. 2வது, என்னோட எல்எல்பிய அதுக்கப்புறம் பிரைவேட் லிமிடெடா மாத்த முடியுமா? இதுக்கான பதில் என்னதுன்னா, ஆமா, மாத்த முடியும். எல்எல்பிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாத்துறதுக்கு சட்டப்பூர்வ செயல்முறை இருக்குது. ஆனா இது சிக்கலானது, அது கூடவே செலவும் அதிகம். அதனால தொடக்கத்திலேயே சரியான கட்டமைப்பை தேர்வு செய்யறது நல்லது. 3வது, எனக்கு முதலீடு தேவையில்லை, எளிமையான வணிகம் நடத்த விரும்புறேன், எது சிறந்தது அப்படின்னு கேட்டா இதுக்கான பதில் என்னதுன்னா, உங்களுக்கு எல்எல்பி சிறந்த தேர்வு. குறைந்த இணக்க சுமை, எளிமையான நிறுவனம், குறைந்த பதிவு செலவு எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். 4வது, பிரைவேட் லிமிடெட்ல வரி விகிதம் குறைவு, எல்எல்பில மட்டும் ஏன் 30% வரி? இதுக்கான பதில் என்னதுன்னா, பிரைவேட் லிமிடெட்ல கார்ப்பரேட் வரி 22% தான். ஆனா நிறுவனத்தோட லாபத்தை டிவிடெண்டா எடுக்கும்போது பங்குதாரர்களோட கையில மறுபடியும் வரி விதிக்கப்படும், அதாவது இரட்டை வரி.
வரி. ஆனா எல்எல்பில லாபத்தை பார்ட்னர்கள் எடுக்கும்போது கூடுதல் வரி இல்ல. அதனால மொத்த வரி சுமையே கணக்கிட்டு முடிவு செய்ய வேண்டும். 5வது கேள்வி, என்னோட வணிகத்துல 5 பேர் பார்ட்னர்கள், எல்எல்பியா பிரைவேட் லிமிடெடா? இதுக்கான பதில் என்னதுன்னா, உங்களுக்கு எல்எல்பி தான் சிறந்தது. 5 பார்ட்னர்களையும் எளிதா சேர்க்க முடியும். நிர்வாகமும் எளிமையானது. பிரைவேட் லிமிடெட்ல 5 பேருக்கும் பங்குகள் ஒதுக்க வேண்டும். இயக்குனர்கள் குழு அமைக்க வேண்டும். கூட்டங்கள் நடத்த வேண்டும். இது சிக்கல் அதிகரிக்கும். 6வது, நான் என்ஆர்ஐயா இருக்கிறேன். தமிழ்நாட்டுல வணிகம் தொடங்க விரும்புறேன். எது சிறந்தது? இதுக்கான பதில் என்னதுன்னா, நீங்க என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா 2 கட்டமைப்புகள்லயும் முதலீடு செய்யலாம். ஆனா பிரைவேட் லிமிடெட் தான் சிறந்த தேர்வு. வெளிநாட்டு முதலீட்டுக்கு பிரைவேட் லிமிடெட் தெளிவான சட்ட கட்டமைப்பை கொண்டிருக்கு. ஒரு இயக்குனர் இந்தியாவுல வசிக்க வேண்டும் அப்படிங்கறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது 7வது, எல்எல்பிக்கு தணிக்கை கட்டாயமா? இதுக்கான பதில் என்னதுன்னா, இல்ல. எல்எல்பியோட வருட விற்பனை ரூபாய் 40 லட்சத்துக்கும் மேல இருந்தாலோ இல்ல பார்ட்னர்களோட மொத்த மதிப்பு ரூபாய் 25 லட்சத்துக்கும் மேல இருந்தா மட்டும்தான் கட்டாயமா தணிக்கை தேவைப்படும். பிரைவேட் லிமிடெட்ல வருமானம் எவ்வளவு இருந்தாலும் கட்டாயமா தணிக்கை உண்டு. இப்ப ரியல் லைஃப் கேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பாத்துருவோமா? முதல் கதையில அருண் அப்படிங்கிறவரு டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ப தொடங்கினாரு. அவரோட பின்னணி, அருண் ஏஐ அடிப்படையிலான மார்க்கெட்டிங் டூல்ஸ் உருவாக்கி இருக்காரு. வெஞ்சர் கேபிட்டல் நிதி திரட்ட திட்டமிட்டு இருக்காரு. அதனால அவர் தேர்வு செஞ்சது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதுக்கான காரணங்கள் என்னதுன்னா, விசி முதலீட்டாளர்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை தான் விரும்புவாங்க. இபிஓஎஸ் மூலமா சிறந்த டெக்னிக்கல் டீமை உருவாக்க திட்டமிட்டு இருந்தாரு. அப்புறம் 2 வருஷத்துல வெளிநாட்டுல விரிவாக்கம் செய்ய இலக்கு வச்சிருந்தாரு. இதோட முடிவா ரூபாய் 4 கோடி சீட் ஃபண்டிங் பெற்றாரு. இன்னைக்கு 50க்கும் அதிகமான ஊழியர்கள் இருக்காங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய படிப்பினை என்னதுன்னா, நிதி திரட்ட திட்டம் இருந்தா பிரைவேட் லிமிடெட் மட்டும்தான் வழி. இப்ப 2வது கதை. இங்க மீரா அப்புறம் சுபாஷ் அப்படிங்கிற 2 பேரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடியோ வச்சிருந்தாங்க. அவங்களோட பின்னணி என்னதுன்னா, 2 பேரும் சேர்ந்து சென்னையில ஆர்கிடெக்சர் மற்றும் இன்டீரியர் டிசைன் ஸ்டூடியோ தொடங்கினாங்க. அதனால அவங்க தேர்வு செஞ்சது எல்எல்பிய. அதுக்கான காரணம் என்னதுன்னா, வெளிநாட்டு முதலீடு இல்ல, குறைந்த இணக்க செலவுல வணிகத்துல கவனம் செலுத்த நினைச்சாங்க. லாபத்தை எளிமையா பகிர்ந்து கொள்ள விரும்பினாங்க. இதோட முடிவா 3 வருஷத்துல 10 பேர் கொண்ட குழு, வருஷ விற்பனை ரூபாய் 1.5 கோடி. இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய படிப்பினை என்னதுன்னா, சர்வீஸ் துறையில எல்எல்பி தான் சூப்பர். குறைந்த சிக்கல், அதிக சேமிப்பு. இப்ப கடைசி முடிவு, எது நல்லது? இதுக்கான தெளிவான பதில் என்னதுன்னா, உங்களோட தேவையை பொறுத்தே சிறந்தது மாறும். வெஞ்சர் கேபிட்டல் இல்லைன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர் முதலீடு தேவைப்பட்டாலோ, வெளிநாட்டு விரிவாக்கம் ஐபிஓ அப்படிங்கிற பெரிய இலக்குகள் இருந்தாலோ, இபிஓஎஸ் மூலமா திறமையாளர்களை கவர விரும்பினாலோ, உயர் நம்பகத்தன்மை தேவைப்பட்டாலோ, தமிழ்நாடு அரசோட மானியங்கள், ஸ்டார்ட் அப் நிதிகள் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலோ உங்களுக்கு பிரைவேட் லிமிடெட் தான் சிறந்தது. அதுவே ப்ரொஃபஷனல் சர்வீஸ் நிறுவனங்களா இருந்தாலோ, குடும்ப வணிகங்கள் இல்லைன்னா நண்பர்கள் கூட சேர்ந்து செய்யும் வணிகமா இருந்தாலோ, வெளிநாட்டு முதலீடு தேவையில்லாதவங்களோ, குறைந்த இணக்க சுமையில எளிமையான நிர்வாகம் விரும்பினாலோ, வரித்திறன் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலோ, அதாவது அதிக லாபத்தை பார்ட்னர்களுடன் பகிர்வதா இருந்தாலோ உங்களுக்கு எல்எல்பி தான் சிறந்தது. சரி நண்பர்களே, எல்எல்பி வெர்சஸ் பிவிடி அப்படிங்கிறது சரி தவறு கேள்வி இல்ல. இது உங்களோட வணிக இலக்கு, வளர்ச்சி திட்டம், நிதி தேவை எல்லாத்தையும் பொறுத்து அமையும். ஒரு வாக்கியத்துல சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நிதி திரட்ட வேண்டும், அதிக வளர்ச்சி காண வேண்டும் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. சேவை சார்ந்த வணிகம், குறைந்த சிக்கல், அதிக வரி சேமிப்பு அப்படின்னா எல்எல்பி. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எல்எல்பி அப்படிங்கிறது நெகிழ்வுத்தன்மை, எளிமை, வரித்திறன். அதுவே பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது முதலீடு, வளர்ச்சி, நம்பகத்தன்மை, இஎஸ்ஓபி. உங்களோட வணிகம் உங்களோட கனவு. அந்த கனவுக்கு ஏற்ற கட்டமைப்பை தேர்வு செய்யுங்க. இப்ப உங்களுக்கு போனஸா ஒரு தகவலை கொடுக்கறோம்.
தமிழ்நாட்டில் பதிவு செய்யறதுக்கான முக்கிய உதவி மையங்களை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ROC சென்னை பிரைவேட் லிமிடெடா பதிவு செய்யறதுக்கு. ரெண்டாவது மாவட்ட தொழில் மையம், அதாவது DIC, இது இலவச ஆலோசனைக்கு. மூணாவது ஸ்டார்ட் அப் TN, இது ஸ்டார்ட் அப்களுக்கான சிறப்பு ஆதரவு. நாலாவது டான்சிம், புதுமையான தொழில்களுக்கான நிதியுதவி. நண்பர்களே, சரியான வணிக கட்டமைப்பை தேர்வு செய்யறது பயணத்தோட பாதைய வென்றது போல. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. உங்களோட தேவைகளை புரிந்து கொள்ளுங்க. தேவைப்பட்டா சட்ட நிபுணர்கள் இல்லைன்னா வரி ஆலோசகர்கள் கிட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வணிக நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க எந்த கட்டமைப்பை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்களோட அனுபவத்தையும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.